எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்து சப்பாத்தி, சில்லி சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். இது மீதி இருக்கக்கூடிய சப்பாத்தியை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சில்லி சப்பாத்தி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி. இதோட ப்ரிப்பரேஷனும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம காலையிலையோ இல்லை நைட்டோ சப்பாத்தி பண்ணியிருப்போம், அதில் மீதி இருக்கக்கூடிய சப்பாத்தியை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் இன்றைக்கி 5 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 சப்பாத்திக்கான அளவுகள் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் அளவுகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட் லேயர் சப்பாத்தி வெறும் 3 பொருளை வச்சு வீட்டில் எண்ணெய் இல்லாமல் எப்படி சூப்பராக பண்ணலாங்கிற ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்பாத்தியோட சைட் டிஷ் ரெசிபிஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 5 சப்பாத்திக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா முட்டையை தவிர்த்துட்டு மற்ற பொருள்களை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கொத்து சப்பாத்தியில் ஏதோ ஒரு வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறதால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்பையோ இல்லை நம்மளே எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லது. கேப்சிகமில் விட்டமின் சி இருக்குது, இது நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கு தேவையான சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சப்பாத்திக்கு சால்ட் சேர்த்துருப்போம், அதனால் பார்த்துட்டு எடுத்துக்கணும். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இவ்வளோ தான் நமக்கு சில்லி சப்பாத்தி, கொத்து சப்பாத்திக்கு தேவையான பொருள்கள். வாங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியெல்லாம் இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு சப்பாத்தியை 4ஆக பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1-2 கூட அடித்து எடுத்துக்கலாம். ஜாரில் பிச்சு போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு ஆல்ரெடி கொத்து சப்பாத்தி எந்த மாதிரி இருக்குமோ அந்த இதில் கிடச்சிரும். நமக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை அடுத்ததாக உடைச்சி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், முட்டைக்கு மாத்திரம் தேவையான சால்ட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 50 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். இவ்வளவு எண்ணெயா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வெந்து வரும், நம்ம ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாய் அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரி கலரில் கேப்சிகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக தக்காளியும் சேர்த்து இது நல்லா மேஷியாக வர வர வதக்கியாச்சு. இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த டைமில் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சிவப்பு கலரில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நமக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அந்த எண்ணெய் மாத்திரம் இருக்கிற மாதிரி நடுவில் ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க எக்கோட மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் கேசரி கலர் இருந்ததுன்னா கூட கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கு சேர்க்குறதுக்கு முன்னாடி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரிஜினல் கலர் என்னவோ அதை மாத்திரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணல. பாருங்கள், குடமிளகாய், முட்டை, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்மளோட சில்லி சப்பாத்திக்கான டேஸ்ட் கொடுக்க போகிற ப்ராசஸே இருக்குது. கண்டிப்பாக இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சிலர் சூடு ஏறினதுக்கப்புறமா டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி கொடுங்க. சிம்மில் கூட வச்சு நல்லா வேக வைங்க. நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கிறதால கண்டிப்பாக நல்லா மொறுன்னு வெந்து வரும். நம்ம எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, நமக்கு நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது, அடியிலையும் ஒட்டலை. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா பெரட்டி கொடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நீங்கள் முட்டை வேண்டாட்டி அதை தவிர்த்துட்டு மற்ற பொருள் எல்லாமே சேர்த்து செஞ்சுக்கலாம், வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மொறுன்னு வெந்திருக்கு அடியில எல்லாம். இது டேஸ்ட் வைஸ் நம்ம சின்ன ஷாப்ல எல்லாம் சாப்பிட்ருப்போம், அதே மாதிரியே இருக்கும். கலர் மாத்திரம் நம்ம வீட்டில் இருக்க பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதால எல்லோவிஷாக இருக்குது. கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் மொறுன்னு சூப்பராக நம்மளோட எக் கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மீதி இருக்கக்கூடிய சப்பாத்தியிலே ஒரு சூப்பரான ரெசிபி. டைமிங்கும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம கடைகளில் எல்லாம் போய் சாப்பிட்டோன்னா கூட சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம எந்த விதமான சாஸுமே இல்லாமல் ப்ளைனாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி. நமக்கு சப்பாத்தியும் வேஸ்ட் ஆகாமல் ஏதோ ஒரு வகையில் யூட்டிலைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி மீதி இருக்கக்கூடிய சப்பாத்தியை வச்சு சப்பாத்தி எக் ரோல் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த எக் கொத்து சப்பாத்தி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் தான் என்ன மாதிரி யூடியூபர்ஸை பூஸ்ட் பண்ணும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.